அல்லல் போம் மண்மணிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமிதம் மருணை கோவரத்தில் மவும் கணபதி கை தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகணகன் நல்ல வினைதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வாளான் வெள்ளி வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசிரியவை நல்ல நல்ல முடிவிற்குமாகவே நவகர ஞாயிறலை போற்றி காமதேன ஜோடத்தின் சார்பாக கன்னிராசி நேர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள், ராஜயோகமுள்ள நாட்கள், பணம் மழை போல குவிகிற நாட்களை சொல்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறோம். வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திரத்துக்கு சில நாட்களில் அதிர்ஷ்டம் இருக்கும். தனிப்பட்ட நட்சத்திரத்துக்கு குருவுடைய அருக்கரம் இருக்கும். தனகாரகன் குரு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். மனிதனாக பிறந்தவனுக்கு ரூபா அப்படின்னு ஒன்று கொடுக்குறவர் குரு பகவான் தான். தனம்னால என்ன? செல்வம். ஸோ செல்வத்துக்கு சொந்தக்காரன் குரு பகவான் தான். குரு அனுக்கிரமின்றி யாருக்கும் கையில் காசு நிற்காது. சரியா? குருவருள் இருந்தால் தான் திருவருளாக மாறும். குரு ஒரு மனிதனுக்கு பொருளையும் கொடுப்பாரு, புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பாரு. பொருள், அவன் இந்த பிறவியில் வாழ்கிறதுக்கு பொருள் வேணும். ஏன்னா பொருள் இல்லாதவருக்கு ஒரு உலகில் இடமில்லை அல்லவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ பொருளை கொடுக்குற குரு பகவான் தான். அந்த பொருளை கட்டி காக்கிறதுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்குறாரு. கோடி சாதாரணமாக போச்சு. இன்றைக்கெல்லாம் கோடிகள்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. சரியா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டே ஆனாலே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க இந்த காலகட்டத்தில். எதுக்கு சொல்ல வரேன்னா, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. அதனால் கோடினா யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க. பணம் மழை போல் குவியும்னா என்ன? பணம் அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. சரியா? பணத்தை கொண்டு போகிற விதங்கள்லாம் இன்றைக்கி கேட்டாலே பார்த்தாலும் ஆச்சரியப்படலாம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சரியா? அதனால் பணத்தோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் கோடிகள் சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. ஸோ உத்திரம், அஸ்தம், சித்திரைக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக பணம் மழை போல் குவியும். ஆனால் அதுக்கு உண்டான அலைகேஷன் இருக்கணும், ஆர்கனைசேஷன் இருக்கணும். சும்மா ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பணம் வரும்னா வராது. அந்த அளவுக்கு தொழில் வியாபாரம் அந்த உத்தியில் அந்த காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சமானப்பட்ட மக்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகும்னா ஆயிரக்கணக்கில் கிடைக்கும். அவ்வளோதான். அன்றைக்கி யோகமாக இருக்கும். சரியா? பார்க்குற வேலையில் நல்ல ஊதியம் கிடைக்கும். செய்கிற தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். 10 நாள் 10% லாபம் வந்துச்சுன்னா அன்றைக்கி 20% லாபம் கிடைக்கும். இப்போ அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனாருன்னா அன்றைக்கி நல்லா கலெக்ஷன் ஆகும். மற்ற நாள் ஒரு 3000 கிடச்சிச்சின்னா அன்றைக்கி கூட 2000 கிடைக்கும். இப்படி தான் பணம் வரும். சரியா? அதனால் எல்லாருமே பெருசாக கற்பனை கோட்டையில் இருக்கக்கூடாது. உழைப்புக்கற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்புக்கற்ற ஊதியத்துக்கற்ற உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். சரியா நேரலே? அதுக்கு இந்த கிரகங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில சலுகையான நாட்களை கொடுக்குது. சில நாட்கள் சாதகமாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்தோம்னா மார்ச் 15, மார்ச் 24 இந்த 2 நாட்கள் கோடீஸ்வர யோகம் இருக்கும். பணம் பாலம் போல் குவியும். அன்றைக்கி நீ யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி அதிர்ஷ்ட எண், லக்கி எண், தெய்வம் தந்த லக்கி எண் அப்படி பார்த்தோம்னா 2ஆம் நம்பர். ஸோ தெய்வம் தந்த லக்கி டேஸ் உங்களுக்கு மார்ச் 15, மார்ச் 24 கண்டிப்பாக இது நடந்தே தீரும். சரியா? நான் அப்படி தான் தம்மையில் போடுவேன். கண்டிப்பாக இது நடந்தே தீரும். நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவிகள் அப்படி தான் போடுவேன். நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவிகள் இது கண்டிப்பாக நடந்தே தேரும். இந்த தேதியில் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவீர்கள். கண்டிப்பாக இது நடந்தே தீரும். அப்படி தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள். சரியா? கோடீஸ்வரனா அறையோ இல்லையோ ஆயிரக்கணக்கில் பணம் கிடைக்கும். சரியா? அன்றைக்கி நாளுக்கு ஒரு நல்லது நடக்கும். குடும்பத்தில் நடக்கலாம், இடம் மனை வீடாக கிடக்கலாம், நகை நட்டாக கிடைக்கலாம், ஏதோ ஒரு சௌரியம் இருக்கும். மார்ச் 15, மார்ச் 24 உத்திர நட்சத்திரத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இது மாதிரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட எண் 2ஆம் நம்பர், லக்கி எண். அடுத்து அஸ்தம். அஸ்தத்துக்கு யோகமுள்ள நாட்கள், ராஜயோகமுள்ள நாட்கள், பணம் பிச்சுட்டு கொட்டுற நாட்கள் மார்ச் 16, மார்ச் 25 2 நாளும் மிகச் சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட எண் 6ஆம் நம்பர். சரியா? 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நம்பர் 9ஆம் நம்பரை பார்க்கப்படுகிறது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். மிகச் சிறப்பாக இருக்கும். ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்கு மார்ச் 16, மார்ச் 25 பணம் பல வகையில் வரும். சரியா நேர்களே? சிறப்பாக இருக்கும். நின்று போன பணமாக இருக்கலாம், அது அரியஸ் பணமாக இருக்கலாம், வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லைனா கொடுத்த பணமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பணம் பையை நிரப்பும். பையை நிரப்புகிற நாள் மார்ச் 16, மார்ச் 25. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு மார்ச் 17, மார்ச் 26 பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அனைத்து வசப்படும். 2 நாட்கள் தேவி கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா பண பிரச்சனை இருந்துச்சுன்னா அன்றைக்கி சார்ட் அவுட் ஆகும். பணமும் திருப்பி கிடைக்கும். அன்றைக்கி லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் நல்ல நம்பரை பார்க்கப்படுகிறது. நான் மறுபடியும் 3 நட்சத்திரத்துக்கு அந்த தேதியும் லக்கி நம்பரையும் சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். உத்திரம் மார்ச் 15, மார்ச் 24 லக்கி நம்பர் 2. அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன். அஸ்தம் லக்கி நம்பர் 9, லக்கி டேஸ்
மார்ச் 16 மார்ச் 25 வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சித்திரை வணங்க வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். லக்கி டேஸ் அதிர்ஷ்ட தேதி மார்ச் 17 மார்ச் 26. வாழ்த்துக்கள் நேயர்களே, அதிர்ஷ்டத்தை பெறுங்கள், அமோகமாக வாழுங்கள், அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.